அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். முழு நிலவு தென்படக்கூடிய ஓர் இரவில் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அந்த முழு நிலவை சுட்டிக்காட்டிய அல்லாஹுவின் தூதரவர்கள், இந்த முழு நிலவை நீங்கள் சிரமமில்லாமல் காண்பது போன்று நாளை மறுமையில் நிச்சயமாக அல்லாஹுவை காண்பீர்கள் என்று கூறினார்கள் என ஜரீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 554. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை காண முடியுமா என்ற கேள்விக்கு திருக்குரானிலிருந்தும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலிருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னவென்றால், உலகில் யாரும் அல்லாஹுவை பார்க்க முடியாது. மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களுக்கு அழகிய முறையில் காட்சி அளிப்பான் என்பதுதான். இந்த பெரியார் அல்லாஹுவை கனவில் பார்த்தார், அந்த மௌலானா அல்லாஹுவை கனவில் தரிசித்தார் என்றெல்லாம் சில புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் கட்டுக்கதைகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருக்குரான் நமக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். லா துதுரிக்குஹுல் அபுசார் வஹுவ யுதுரிக்குஹுல் அபுசார். அவனை யாரும் பார்க்க முடியாது, அவனே அனைவரையும் பார்க்கிறான் என்பது இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி. திருக்குரானுடைய 6வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் நாம் இந்த தகவலை பெற்றுக்கொள்ளலாம். எனவே உலகில் வாழும் காலங்களில் யாராவது இறைவனை பார்த்தார் என்று சொன்னால் அவர் 100% பொய் சொல்லுகிறார் என்பதே இதன் பொருள். அல்லாஹ் நாடினால் நல்லடியார்கள் மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.